பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். 2 yearsக்கு ஒன்ஸ் தான் நான் பாக்குறேன். அதான். ஆமா. ஓகே, ஐ கால் யூ பேக். ஏய், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? எல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டானுங்கக்கா. திருட்டு பசங்க பெரிய லெவல்ல ஃப்ராட் பண்ணிட்டானுங்க. என்னடா சொல்ற? யாரு சொல்ற? நேத்து அந்த எஸ்ஐஎல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொட்டேஷன் அனுப்பிச்சோம்ல. ஆமா, இன்னைக்கு கொட்டேஷன் ஓபன் கூட பண்ணி ஃபைல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதானே? பண்ணிட்டானுங்கக்கா. ஆனா அது நமக்கு இல்ல. ஏய், என்னடா சொல்ற? How is this possible? எனக்கு சத்தியமா இதெல்லாம் புரியல. அதான்க்கா சொல்றேன். போர்டுல இருக்க எவனோ ஒருத்தன் தான் நமக்கு டெண்டர் அலாட் ஆக கூடாதுன்னு திருட்டு வேலை பார்த்திருக்கான். அவன் யாருன்னு தான் தெரியல. எதை வச்சுடா சொல்ற? நம்ம கோட் பண்ணதை விட வெறும் 8 ரூபாய் மட்டும் கம்மியா கோட் பண்ணிருக்கான் அந்த எம்என் இண்டஸ்ட்ரீஸ்காரன். ஜஸ்ட் 8 ரூபாய்க்காக அவனுக்கு டெண்டர் அலாட் ஆயிருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு கருப்பாடு இருக்கு விஜய். ஆமாக்கா, அந்த டெண்டர் செலக்ஷன் போர்டுல ஒரு திருட்டு ராஸ்கல் எவனோ இருக்கான். அவனோட வேலையா தான் இருக்கும். இல்ல விஜய், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துராத. டெண்டர் அலாட்மெண்ட் போர்டுல மத்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்கள தாண்டி இப்படி ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்றியாக்கா? இல்லடா, நீ டெஸ்டினேஷனை பாக்குற. நம்ம சோர்ஸ்லயே விஷயம் எங்கேயாவது கசிஞ்சிருக்குமான்னு தான் நான் யோசிக்கிறேன். ஒரு ரயில் கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு கடத்தல் பொருளோட வருதுன்னு வெயி, அது நிறைய ஊரை கடந்துதானே வரணும். ஆமா, நீ டெண்டர் அலாட் ஆன கம்பெனி பேர் என்னன்னு சொன்ன? எம்என் இண்டஸ்ட்ரீஸ். எம்என் இண்டஸ்ட்ரீஸ். ஓ மை காட், புரிஞ்சிருச்சு விஜய். என்ன நடந்திருக்கோன்னு கரெக்டா எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னக்கா சொல்ற? உனக்கு என்ன புரிஞ்சு போச்சு? இப்படிலாம் நடக்கும்னு நான் முதல்ல லைட்டா சந்தேகப்பட்டேன்டா. ஆனா நீ இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டேன். ஆனா இப்ப அதுக்காக வருத்தப்படுறேன். அக்கா, நீ இப்ப என்ன சொல்றேனே எனக்கு சுத்தமா புரியல. ஒரு நிமிஷம் இரு. அந்த கம்பெனி பேர் என்ன சொன்ன? எம்என் இண்டஸ்ட்ரீஸ் தானே? ஆமாக்கா. இந்தா இத பாரு. எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாரு. அக்கா, நீ வேற ஏன்கா? அவ எங்க போனா எங்க வந்தா எனக்கு என்னக்கா? அவ கதையை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. நான் இப்ப நடந்த விஷயத்துல ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாம தூக்கமே வராதுக்கா. என்னடா நீ? இதுக்கு ஆன்சர் தாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாத்தியா? எம்என் இண்டஸ்ட்ரீஸா? 8 ரூபாய் வித்தியாசத்துல தானே அந்த கம்பெனிக்கு ஆக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இவ இங்க தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இப்போ உனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? அக்கா, அவளுக்கு கொட்டேஷன் டெண்டர் இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதுக்கா. தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உன்னை நம்ப வச்சு உன்னை ஏமாளி ஆக்கி வச்சிருக்கா. நீ இன்னமும் அவளை தான் நம்பிக்கிட்டு இருக்க. அவளை விடுக்கா. எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காததுல அவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? நான் தானே அவளுக்கு பிரச்சனை. கொட்டேஷன் அனுப்புறப்போ என்கிட்ட ஃபைல தூக்கிட்டு வந்து நீ காமிச்சல்ல, அததான் அவளால பொறுத்துக்கவே முடியல. என்னடா, இன்னும் உனக்கு இதை நம்ப முடியல? ஆமாக்கா, அவ இன்னும் ஸ்கூல் கூட ஒழுங்கா முடிக்கல. இங்கிலீஷும் பெருசா தெரியாது. அவ எப்படி இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு அதுவும் கரெக்டா இந்த கம்பெனிக்காரங்கிட்டே போய் எப்படி கரெக்டா தகவல் சொல்வான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் புரியல, குழப்பமா இருக்குக்கா. இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இதுதான் அவளோட பலமே. அவளுக்கு எதுவுமே தெரியாது, பச்சை மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லிருக்கணும், உன்கிட்ட கொட்டேஷன் போட்டு கொடுத்துட்டு நானே போய் அந்த கம்பெனில அந்த நம்பரை சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்படிதானே? ஐயோ அக்கா, நான் ஏன் உன்னை அப்படிலாம் சொல்ல போறேன்? சரிடா, அவ அப்ராணியாவே இருந்துட்டு போட்டோம். நான் கேக்குற ஒரே கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இவ்ளோ காலம் இல்லாம சரியா டெண்டர் நடக்க போற சமயம் அந்த எம்என் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மல்லி எதுக்கு போனோம்? அவ அங்க போறா, அந்த கம்பெனி டெண்டர் எடுக்கிறான், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப அவ உன் கையால தாலி கட்டிட்டு வந்துட்டா. அவ ராஜ்யம் பண்ண முடியாம கெடுக்கிறது நான் ஒருத்தி மட்டும்தான். கொட்டேஷன் ரெடி பண்ணது நம்ம 2 பேர் தான். டெண்டர் உனக்கு கிடைக்கலனா நீ ஏன் மேல சந்தேகப்படணும். தொழில் நஷ்டமாகி உனக்கும் எனக்கும் பிரச்சனையாகி நீ என்ன வீட்டை விட்டு வெளியில விரட்டணும். இதுதான் அவ பிளான். அத அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கா.
என்னடா நீ இவ்ளோ தூரம் நான் பேசி போட்டோ ஆதாரெல்லாம் காமிச்சும் கூட நீ யோசிக்கிறல்ல? அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற? டேய், அவ உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காடா. நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஈஸியா அதை செஞ்சு என்னையும் துரத்தி விட்டுருவ போல. போலீஸ வச்சு கிரிமினலா தாலிய வாங்கிட்டு வந்தவடா அவ. இதெல்லாம் அவளுக்கு பண்ண தெரியாதா என்ன? புரிஞ்சிருச்சுக்கா. இந்த அளவுக்கு கிரிமினலா வேலை செய்வான்னு நான் சத்தியமா யோசிக்கல. இந்த வீட்ல சாப்பிட்டுட்டு இந்த வீட்லயே தங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாள்ல, அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். பாத்தியாடா, நாமளே டெண்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னு நொந்து போய் உட்காந்துருக்கோம். ஆனா இவ அத செலிப்ரேட் பண்ண சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. இல்ல, நான் வெண்பாக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். டெண்டர் லாஸ் ஆயிடுச்சாங்க. எனக்கு டெண்டர் லாஸ் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. எங்க அப்படி பார்க்காதீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வெண்பாக்காக தான் இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். வாய மூடு. ஐயோ, அதையும் புடுங்குறீங்க. கொடுங்க, குழந்தைக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றேனா? இருக்கிற ஆத்திரத்துக்கு அந்த சாக்லேட் அடிச்ச மாதிரி என் தம்பி உன்னை தூக்கி வீசியிருப்பான். பொம்பளை மேல கை வைக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் அமைதியா நிக்கிறான். நாங்க அழுதுட்டு இருக்கிறதுல உனக்கு அவ்வளோ ஆனந்தம் இல்ல? என்ன மேடம் பேசுறீங்க? இங்க நடந்தது எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்க கூடவே இல்லையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நடிக்காத. உன் சாய வெளுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. பாரு, இது எப்படி உங்ககிட்ட? டாடா டாடா, எதுக்கு மல்லிமா அடிக்க போறீங்க? வெண்பா, நீ பேசாம அமைதியா இரு. மல்லி, நீ சொல்லு, என்னது இது? ஐயோ, அங்க போனேன். நான் இல்லன்னு சொல்லல. இல்லன்னு வேற சொல்லுவியா? அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்? உனக்கு நல்லதானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏங்க, நானும் உங்களுக்கு என்னைக்குமே துரோகம் நினைக்கலங்க. ஆமா ஆமா, இவன் நினைக்க மாட்டா, செஞ்சு அழிச்சு முடிச்சிருவா. என்னங்க இவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு எதுவுமே புரியல. நான் அங்க போனது அவ்வளவு பெரிய தப்பா? சொல்றதுக்கே எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு. என்ன கல் நெஞ்சக்காரனா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவன மாத்திட்டல்ல. முருகா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டா காரணமே இல்லாம இப்படி என்ன அவஸ்தைப்பட வைக்கிறியே. கேட்டியாடா? அவளுக்கு இது ரொம்ப நல்ல விஷயமா. நம்ம கஷ்டப்பட்டா அவ சாக்லேட் சாப்பிட்டு கொண்டாடுவா. ராஜிமா, என்னாச்சு? என்ன ஒரே சத்தமா இருக்கு? மாமா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? இவ என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கா தெரியுமா ரஞ்சி? அவ என்ன செய்வா? நம்ம குடும்பத்தை கெடுக்கிற வேலையை மட்டும்தானே செய்வா, அதானே? இல்ல, இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நானும் விஜயும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி லீஸ்ட் அமௌண்ட்டை கோட் பண்ணி கொட்டேஷன் கொடுத்துட்டு வந்தோம். இவ என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? அந்த எம்என் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, ஆமா, நம்ம கம்பெனி கூட அவங்க தானே காம்படிட்டர். அவங்க கிட்ட இவ போய் நம்ம கோட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கா. என்னங்க சொல்றீங்க? நான் கொடுத்தேனா? அபாண்டமா பேசாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் எப்படி? நடிக்காத. ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி எனக்கு இவ்வளவு நாள் கோமாளி ஆக்கிட்டல்ல. ஏ மல்லி, இந்த வீட்ல தானே சாப்பாடு சாப்பிடுற. இந்த வீட்டு பிசினஸ்லயே மண்ணலி போடணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் உருப்படுவியா? இததான் சித்தி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிருக்காங்க. அப்பெல்லாம் விஜய் கேட்காம விட்டுட்டு இப்ப கழுத்தை சுத்திட்டு வந்து நிக்குது பாரு. ஆமா, விஷப்பாம்பு வீட்ல வச்சிருந்தா விஷப்பறிச்சுதானே. நீ
தனியா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போன பாரு, நான் அப்பவே உஷாரா இருக்கணும். போனா போய் தொலைதுன்னு சொல்லி 1 லட்சம் தானே விட்டேன் பாத்தியா? அதுக்கு எனக்கு நீ நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. என்னங்க நீங்க? விஜய், இவளுக்கு பணம் தாண்டா எல்லாமே. பணத்துக்கு ஆசைப்படலாம், அது தப்பு இல்ல. அதுக்கு உழைக்கணும். மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.